ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய மறைந்த முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பாலை பற்றி நமக்கு அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அவர் ஒரு முறை முகமது அலி அக்கா என்ற நபரால் சுடப்பட்ட போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அந்த நபரை சிறையில் அடைத்தார்கள். திருத்தந்தை உடல்நிலை சரியாகி தன்னுடைய இல்லத்திற்கு செல்வதற்கு முன்பாக அவர் முதலாக அந்த நபரை, அவரை சுட்ட முகமது அலி அக்கா அந்த நபரை சிறையில் சந்தித்து அவரை சந்தித்து கடவுளுடைய மன்னிப்பை அவருக்கு வழங்கினார் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்தில் வன்முறைக்கு பதில் அகிம்சை என்று சொன்னால் அதுதான் கிறிஸ்துவனுடைய பண்பாக இருக்கின்றது. அதை தான் இன்றைய நாள் நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லி தருகின்றது. இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்று பரிசேயர்களும் அவருடைய கூட்டாளிகளும் சேர்ந்து திட்டமிட்டு கொண்டிருந்த வேளையில் இயேசு அவர்கள் மத்தியில் மௌனமாக நடந்து செல்கின்றார். இதைதான் எசையா இறைவாக்கினர் மிக தெளிவாக முன்னுரைக்கின்றார். அவர் துன்புறும் ஊழியர் என்பதை வெளிப்படுத்துகின்றார். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்தில் துன்பத்திற்கு துயரத்திற்கு காரணம் என்னவென்று யாரிடம் கேட்டாலும் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொல்வார்கள், வன்முறைதான். நாடுகளுக்கிடையே வன்முறை இருக்கிறது. அதன் காரணமாக அமைதி இல்லாத ஒரு சூழல் எல்லா இடத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்பவும் பல நாடுகளுக்கிடையே சண்டை சச்சரவு போட்டிகள் இருப்பதின் காரணமாக நாட்டு மக்களிடையே அமைதி இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, குடும்பங்களுக்கிடையும் அமைதி இல்லாத அந்த சூழலை தான் பார்க்கின்றோம். ஒரு குடும்பம் மற்ற குடும்பத்தின் மீது வைத்திருக்கின்ற அந்த பகைமை உணர்வின் காரணமாக ஒருவர் மற்றவருக்கிடையே மிகப்பெரிய சண்டை சச்சரவுகள்லாம் வருகின்றது. அதுபோல் தனி மனிதனுடைய வாழ்விலும் அமைதி இல்லாத ஒரு சூழல், தன்னுள்ளே வன்முறை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதன் காரணமாக தான் தற்கொலைகள் இந்த உலகத்தில் இன்றும் நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த சூழலில்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் நமக்கு சொல்கின்றார், வன்முறைக்கு பதிலாக நாம் அகிம்சை, அமைதி, மகிழ்ச்சியை நாம் எடுத்து செல்கின்ற கருவியாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நமக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. அது மட்டுமல்ல, நம் தாய் அன்னை மரியாள், இன்று நாம் எல்லோரும் லூர்து அன்னையினுடைய திருத்தலத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். லூர்து அன்னை நமக்கு அமைதியை முன்வைக்கின்றார். வன்முறைக்கு பதிலாக நாம் எப்படி அகிம்சை, அமைதியை செயல்படுத்தலாம் என்பதை அவர் தனது வாழ்வின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். சிமியோனுடைய இறைவாக்கை அவர் கேட்டபோது அதை குறித்து மிகவும் கடுமையாக செயல்படாமல் அவை அனைத்தையும் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆலயத்தில் காணாமல் போன பிறகு, அவரை கண்டுபிடித்த பிறகும் அந்த நிகழ்ச்சியில் சொல்லப்பட்டிருக்கின்றது, அவர் அனைத்து நிகழ்வுகளையும் தன் உள்ளத்தில் இருந்து சிந்தித்து கொண்டிருந்தார். இதில்தான் அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்கின்றார். இதைதான் பவுலடியார் ரோமேருக்கு எழுதிய கடிதம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் இறைவார்த்தையில் சொல்கின்றார், தீமையை நன்மையால் வெல்லுங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்வது அல்ல, மாறாக நாம் தீமையை நன்மையால் வெல்ல முடியும் என்பதையும் நமக்கு சொல்லித் தருகின்றார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கின்ற இந்த உலகம் தீமையால் நிறைந்திருந்தாலும் நாம் அதை வெல்வது நமது நன்மையால் தான். நம்மை சுற்றி இருக்கின்ற அனைத்தும் தீமையாக இருந்தாலும் நாம் நன்மையை நமது உள்ளத்தில் கொண்டிருந்தோம் என்றால் நமக்கு எந்நாளும் நன்மைதான் இருக்கும் என்பதை நமது உள்ளத்தில் இருத்தி கொள்ள வேண்டும். அதை தான் இன்றைய நாளில் அன்னையின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகின்றார். நாம் வாழ்கின்ற இடங்களில், நாம் பணி செய்கின்ற இடங்களில் ஒருவேளை நமக்கு தீமை செய்பவர்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். அவர்கள் தீமை செய்தாலும் நாம் அதற்கு பதிலாக நமது வாழ்வில் எப்பொழுதும் நன்மை செய்து கொண்டே இருந்தோம் என்றால் கண்டிப்பாக ஒரு நாள் கடவுள் நம்மை உயர்த்துவார். அதுதான் கிறிஸ்துவ மதிப்பீடு என்பதையும் நாம் கற்றுக்கொள்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்வில் ஒருவேளை நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் நமக்கு எதிராக தீமை செய்யலாம். ஆனால் கடவுள் நம் சார்பாக இருக்கின்றார். அவர் நன்மையின் கடவுள், நம்மோடு எப்போதும் இருக்கின்றார். நமக்கு துணையாக நம் தாய் லூர்து அன்னையை தந்திருக்கின்றார். அவர் எப்பொழுதும் நன்மையின் சார்பாக இருந்தார். தன் உள்ளத்தில் எப்பொழுதும் நன்மையான காரியத்தை
நிலைநிறுத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். அதன் காரணமாக அவர் இறைவனுடைய அன்னையாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார். இன்றும் நமக்கு பல அதிசயங்களும் அற்புதங்களும் செய்து கொண்டிருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்வில் நாம் தீமைக்கு பதிலாக நாம் நன்மையை செய்வோம். நாம் செல்கின்ற இடமெல்லாம் நன்மையை விதைப்போம். அதன் வழியாக கடவுளுடைய நிறைவான அருளை நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.